சோழ நாட்டின் ஆதனூர் என்னும் கிராமத்தில் நந்தனார் என்ற சிவபக்தர் வாழ்ந்து வந்தார். அவர் தாழ்ந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் அவர் மனமெல்லாம் சிவபெருமானின் திருவடிகளைத் தவிர வேறு எந்த நினைவும் கொண்டதில்லை. அவர் கோயிலுக்குள் சென்று இறைவனை வணங்கும் உரிமை அக்கால சமூகத்தில் மறுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவரது பக்தி அதைக் கண்டு தளரவில்லை. சிவனடியார்களின் பாதங்களை வணங்கி கோயில் முரசுகளுக்கு தேவையான தோலையும் அர்ச்சனைக்குத் தேவையான கோரோசனையையும் இலவசமாக அளித்து வந்தார். கோயில் வாசலில் நின்று உள்ளிருக்கும் இறைவனை கண்ணால் காண முடியாத போதும் பேரன்பு பெருக்கால் ஆடிப்பாடி மகிழ்வார். இதுவே அவரது புறத்தொண்டு. நந்தனாருக்கு சிதம்பரத்தில் ஆடல் வல்லானான நடராஜ பெருமானை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை நாளுக்கு நாள் அதிகரித்தது. ஆனால் நாம் இழிந்த குலத்தவர் கோயிலுக்குள் எப்படிச் செல்வது என்று தயங்கினார். ஒவ்வொரு நாளும் இன்று வேண்டாம், நாளைக்கு போகலாம் என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொள்வார். இதனால் ஊரார் இவரை திருநாளை போவார் என்றே அழைக்கத் தொடங்கினர். ஒருநாள் அவர் திருப்புன்கூர் கோயிலுக்குச் சென்றபோது மூலவர் சிவலிங்கத்தை முன்னால் இருந்த நந்திதேவர் மறைத்துக் கொண்டிருந்தார். இறைவனை நேராக காண முடியவில்லையே என்று நந்தனார் கண்ணீர் விட்டு உருகிப் பாட அவரது தூய பக்தியைக் கண்ட சிவபெருமான் நந்திதேவரை கொஞ்சம் விலகியிரு என்று ஆணையிட்டார். இன்றும் அத்தலத்தில் நந்தி விலகியிருப்பதைக் காணலாம். இறுதியில் சிதம்பரம் நடராஜரை காணும் ஆவல் எல்லை கடந்து அவர் தில்லையின் எல்லைக்கே வந்துவிட்டார். ஆனால் கோயிலுக்குள் நுழையத் துணிவு இல்லை. மிகுந்த துயரத்துடன் அங்கேயே படுத்து உறங்கினார். அப்போது சிவபெருமான் நந்தனாரின் கனவில் தோன்றி, வருந்தாதே நந்தா, உன் இந்த உடல் இழிவுக்கு தடையாயிருக்கிறது. நீ தீயில் மூழ்கி எழுந்து முப்புரி நூல் அணிந்த தூய முனிவராக என் சன்னதிக்கு வருவாய் என்று அருள் புரிந்தார். அதே இரவில் தில்லைவாழ் அந்தணர்களின் கனவிலும் தோன்றி நந்தனாருக்காக வேள்வித் தீயை உருவாக்க கட்டளையிட்டார். மறுநாள் தில்லைவாழ் அந்தணர்கள் வந்து தீ மூட்ட நந்தனார் 5 எழுத்தை ஒதியவாறே அத்தீயில் இறங்கினார். தீ அவருக்கு தீங்கு இழைக்கவில்லை. அவர் பால் போன்ற தூய மேனியுடன் திருவெண்ணீரு, உருத்திராட்சம், முப்புரி நூல் அணிந்த புனித முனிவராக அத்தீயிலிருந்து வெளிப்பட்டார். அந்தணர்கள் அவரை வணங்கி கோயிலுக்குள் அழைத்துச் செல்ல திருநாளை போவார் நேராக ஆடல் வல்லானின் சன்னதியை அடைந்தார். பெருமானைத் தொழுது ஆலிங்கனம் செய்ய நந்தனார் சிவபெருமானின் திருவடி நிழலிலேயே இரண்டரக் கலந்து முக்தி பெற்றார். பிறப்பும் குலமும் பக்தியை தீர்மானிப்பதில்லை. தூய அன்பே இறைவன் அருளைப் பெற அடிப்படை என்பதை திருநாளை போவார் நாயனார் தன் வாழ்க்கையால் உலகுக்கு உணர்த்தினார்.